நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன் அதை பற்றி, இன்னும் கற்றுக்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்குது அந்த கேரக்டர் பற்றி. ஆனால் அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து செகண்ட் தேர்ட் சென்ச்சுரி நடுவில் நடந்த கதை. அண்ட் அப்போது இந்தியா எப்படி இருந்தது, நம்ம நாடு எப்படி இருந்தது. See, as human beings, நம்மெல்லாம் வெரி டிஸ்ட்ரக்டிவ். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். கடவுளை வேண்டிப்போம் தவிர கடவுள் கிரியேஷனை நம்ம மதிக்க மாட்டோம், நேச்சரை மதிக்கிறதே கிடையாது. நம்ம பஞ்சபூதத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம், வேண்டிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டோம், நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம், ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிட்டோம். நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போன ஆசை எனக்கு இருந்தது. ஸோ 2015 எனக்கு இந்த கதை ஐடியா ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரால் முடியல. ஸோ ஐ டுக் அப் த ப்ராஜெக்ட். நான் எழுத ஆரம்பித்தப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகணும்னு நினச்சேன். ஐ வாண்டட் டு டேக் தெம் பேக், செகண்ட் தேர்ட் சென்ச்சுரிக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ இதுக்காக லொக்கேஷன்ஸ் பார்த்தேன். ஸோ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்த்தேன், லடாக் லேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கலிஃபோர்னியா ரெட்வுட் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மினிசோட்டா, லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட், வைக்கிங்ஸ் ஷூட் பண்ண இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன் நான் ஐர்லாண்டில். அதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு மலேசியா வித் தி ஷார்ட் மார்க்கோ போலோ. தென் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். தென் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நியூசிலாந்து போய் பார்க்கல. நியூசிலாந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எங்கே போய் பார்க்கணும். சரி போகலாம். ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா திட்டின்னு இருந்தேன், ஏன்னா நீ டைரக்டர் இல்லை, கதை நீ ரெடி பண்ணின்னு இருக்க, நீ கதை எப்போ எடுப்பியோ தெரியாது, நீ பார்த்து நீ லொக்கேஷன்ஸ் பார்த்து இல்லைப்பா, சிவன் எப்போ பெர்மிஷன் கொடுப்பாரோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ ரெடியாக இருக்கிறேன். whenever I give say I want to prepare, எதானாலும் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2019 நியூசிலாந்து போய் பார்த்தேன். காட் வரைஞ்ச, கடவுள் வரைஞ்ச லாஸ்ட் பெயிண்டிங் எதுனா இருக்குன்னா அது நியூசிலாந்து. அந்த வாட்டர், த ஃபாரஸ்ட், அந்த ஸ்கை, இட்ஸ் ஃபெனாமினல். அது பார்க்கும்போது நினச்சி திஸ் இஸ் வேர் கண்ணப்பா ஷூட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது கூட அப்போது இந்தியா அப்படி தான் இருந்திருக்கும், நம்ம தான் கெடுத்துட்டோம். ஸோ அதுக்காக தான் ஐ வாண்டட் டு டேக். அண்ட் நீங்கள் அண்ணா பிரபு நான் ஒரு பாட்டு எடுக்கும்போது நாங்கள் பிரீத்தி சாங் எங்கள் டியூட் இருந்தது, அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணியிருந்தோம். அண்ணா சாப்பரில் இருந்தார், நாங்கள்லாம் ஜூனியர்ஸ் இல்லை, நாங்கள்லாம் காரில் போனோம். அண்ணா அப்பா சாப்பரில் வந்தாருங்க. ஏய் விஷ்ணுங்க வாப்பா அண்ணா, ஏய் இது நீ நம்ம ஷூட் பண்ணிட்ட அப்புறம் படம் பார்க்கும்போது எல்லாருமே டேய் இவங்க என்ன ரொம்ப ஜாஸ்தி சிஜி பண்ணிட்டாங்க, கலர் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்கடா அது சொல்ல போகிறாங்க. இதை நம்ம எப்படி தான் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரி விஷுவல், நாங்கள் விஎஃப்எக்ஸ் கிடையாது. ஒரு பார்வதி பரமேஸ்வரன் அவங்க அபோட் கைலாஷம் வரைக்கும் நாங்கள் சிஜி பண்ணியிருக்கோம். அது தவிர நீங்கள் பார்க்குறதெல்லாம் நேச்சுரல் லொக்கேஷன். ஸோ இதுக்காக தான் நான் அங்கே போய் ஷூட் பண்ணேன். தேங்க்யூ. எஸ் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் போட்டு தான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாணியை இப்போ இந்த காலத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ? ஷரத் அங்கிள், பிரபோன் அங்கிள், பிரீத்திக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் அங்கே கேட்கலாம். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஃப்ரம் யோர் மவுத் டு காட்ஸ் இயர்ஸ். யூனோ இந்த ஜேர்னி, எஸ் ஐ ஹோப். எனக்கு நான் படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது. ஐ வாஸ் நன்லி டப்பிங் எங்கள் ஃபேமிலியில். நான் எப்பவுமே நடிக்கணும் ஆகணும்ன்ட்டு எனக்கு இருந்தது. நான் கடவுளாக வேண்டிகிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஐ won't let go of the chance. ஏன்னா எப்பவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. ஆனால் நடிக்கணுன்ட்டு எனக்கு மனசில் இருந்தது. இந்த கடவுளோட பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ் நான் இன்னைக்கு நடிகனாக இருக்கேன். ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம், ஏன்னா காட் படம் பண்ணோம், ஏன்னா சூப்பர் ஹீரோ ரிலீஸ் பண்ணணுன்றது இருக்கு. ஸோ திஸ் will be my first step to be making many more such stories. And I want Indian gods, goddesses, Indian superheroes படம் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. And this is my first step towards that. அதே மாதிரி
Everything is God's creation. Sir, break again. Vishnu brother. Hello. Sir, sorry sir, sorry. Sir, என்னன்னா இப்போ வந்து இந்த லாங்குவேஜ்ல வந்து மக்களுக்கு புரியுமா? ஏன்னா லாஸ்ட் நிறைய படங்கள் வரப்போகுது, பழைய காலத்து தமிழ் எடுத்து பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து சரியா புரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிற கூட சரியா புரியுமா? சார், சில வாட்டி நான் இங்கே தான் பிறகு வரதான் எல்லாம் இருக்குது. சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய மாட்டேங்குது. என்னாச்சு இதுன்ட்டு ஏன்னா வந்திருந்தது. எந்த மாதிரினா கிளாசிக்கல் தமிழ் இல்லை, அந்த பழைய கால தமிழ் இல்லை, அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம், அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜெண்டரி மூவிஸ் இல்லை, நான் சம் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட், தெலுங்குலையும் மிகப்பெரியான ஹிட். அது மாயாபஜார்ன்ற ஒரு படம். அந்த காலத்தில் அவ்வளோ கான்டெம்பரரியாக அந்த காலத்தில் நினச்சாங்க. எந்த மாதிரினா அந்த படம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை, இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ். அந்த காலத்துக்கு கான்டெம்பரரி தமிழ் இருந்தது. ஸோ வென் தி ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணுறேன். சி நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, let it make it a very very colloquial Tamil, let it be accessible and understandable for everybody என்றது that was my intention. And அதே மாதிரி தான். அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அவங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா, நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா விஷ்ணு இது நானே கிட்ட இருந்து நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு தேவையில்லை, பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது, அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப். அவரே கிட்ட இருந்து எல்லாம் வாய்ஸஸ் செக் பண்ணி எல்லாம் நான் முதல்ல ஒரு வருஷம் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை நல்லா இல்லை, இது கரெக்டாக கிடையாது, மொத்த படம் ரீடப் பண்ணோம் அண்ட் பண்ணி அங்கிளே கிட்ட இருந்து நல்லா பண்ணாரு. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஃபார் தட் ஹெல்ப். அவர் ஸ்டேச்சருக்கு அவருக்கு இருக்கிற டைம் கிரன்ச்சுக்கு அவர் பண்ண தேவையில்லை, அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அவர். ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஃபார் தட். தமிழ் சினிமாவில் என்றும் மார்க்கண்டையன் வந்து கூட வந்து விஷ்ணு கேள்வியில் அப்ரிசியேஷன் தான். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணப்ப நாயரோட விழா வந்து காளகஸ்தி பகுதியில் வந்து எவ்ரி இயர் 10 days வரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில். ஸோ 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க. அவங்க நாட் ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட. நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க அண்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாயனாரா கண்ணப்ப நாயனாரா நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வி தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர். அண்ட் ஒன்று சஜஷன், இந்த காமிக்ஸை வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் 3 வால்யூமும் தமிழையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ள அவங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யூர் சஜஷன். அண்ட் விஷ்ணு சார், அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வால்யூம் 1 டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இட் வில் பி அ வைடர் ரீச் ஃபார் த ஆடியன்ஸ் சென்டர். பட் உங்கள் சஜஷன் எடுத்துக்கிட்டு வில் ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் இட் இன் தமிழ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ வெரி மச். ஸோ விஷ்ணு சார், சார் டைரக்டர் சார், ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். More historical films. More historical movies. We have a lot of knots and story lines and real warriors in our. I will try my best to bring authentic stories, real stories, that the part of our history, not mythology. Wrongly we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and we should reclaim our history and we should tell our stories. So me and Vishnu already told you that he is planning to make, and we all should try to make the authentic, real stories of our past. Thank you for your Thanks, time. Vishnu. Thank you. இங்கே ஒரு கேள்வி சார், இங்கே ஒரு கேள்வி. இங்கே சார், இப்போ வந்து வெளிநாடுகளில் படம் எடுத்துருக்கீங்க, காளகஸ்தி வந்து கதைக்கலாம், அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்துருக்கீங்களா? 1 2 குடுமையாக யார் நடிச்சிருக்காங்க? குடுமி யார் நடிச்சிருக்காங்க?
குடிமை கேரக்டர். அவர் தானே சிவன், அவருக்காக போய் அபிஷேகம் பண்ணுறீங்க. சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்க அது எப்படியும் 4 நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நடிச்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்ன சார்? சாரி, காளஹஸ்தியில் படம் பண்ணிட்டீங்களா? காளஹஸ்தியில் காளஹஸ்தி படம் பண்ணல சார். இப்போ தான் நாங்கள் பெர்மிஷன் எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு, உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு. ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை we will be showing it in the film. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது. அந்த ஹைட் நாங்கள் எடுத்துக்கல. 3 feet 11 inches இருக்குது அந்த இருக்கிற லிங்கம். ஆனால் அது கடவுள் தான், அது வி கேனாட் அது பண்ணோம். ஸோ அது ஹைட்டு கொஞ்சம் நாங்கள் மூவிக்காக க்ளோஸாக கொண்டு போனோம். ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் ஐ எம் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆல்சோ. ஸோ அது we have as close as the லிங்கம் இருக்கிறதுனா வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் கேட்கணும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க சகோதரர். அவங்களும் சிவன் பக்தனா மாறுவாங்க படம் பார்த்து. எனக்கு சொல்லுங்க பஸ். நடிக்கிறப்ப மைக் ஆன் பண்ணல. மோகன் பாபு சார், மோகன்லால் சார், நீங்க யார் பெட்டரா நடிச்சிருப்பதா நீங்க கருதுறீங்க? யாரு பெட்டரா? எனக்கு இந்த மாதிரி புராண படத்துல அதாவது இதுவரை நல்லா ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருந்துச்சு சார். உங்க கான்ஃபிடென்ட் மோகன் பாபு சார் கான்ஃபிடென்ட்டா வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மோகன் பாபு சார் டைலாக் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மைண்ட் ஆஃப் மைத்தாலஜி. இந்த படம் நல்லா எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும், சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னாங்க. அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெற நினைக்கிற மோகன் சார் வந்து டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து சரித்திரம் தெரியாமல் கதையாக எடுத்துட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரம் இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்று உள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும். அதே மனநிலை தான் நான் சார் இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்லை இவங்க கேட்டதுக்கு சரி சரி, நீங்க உங்க வாயில தான் நீங்க சொன்னீங்க, அதனால கேட்குறேன். சொல்ல முடியும். இப்போ வந்து நீங்க வந்து சொல்றீங்களா சார், நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா சார்? இல்லை சார், நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா? இல்லை இந்த படத்தை அதை ஒரு விஷயம் கேட்டு புரிஞ்சிருச்சு சார். அவனும் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்றேன். ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியா மாறுவான்னு சொன்னோன்னே நீங்க வேற மாதிரி நினைச்ச வேண்டாம். நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்கே பண்றது வந்து இப்போ யார் யார் இந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அன்னை பிதா முன்னறி தெய்வம் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைம் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை மணிக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதை நம்மளுக்கு எழுதுறோம். ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது this is God. I think we are not been told a thought about this. நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கும்னு சொல்லியிருக்கேன். Sir, this is a question to the director. Sir, you've been making serials and this is the first time you're actually directing a film. So, challenges that you faced, that's my first question. And the other thing is, how much of the film is complete? The first thing, see, nowadays there is not much difference between television and film. There was a time when film was made all negative, but nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. In television, everything you have to bring 5 episodes in a week or 6 episodes in a week, so you have to rush. You have a different kind of deadline. Here you have to concentrate more on quality, not the footage, or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television. We have to tell a story for cellulite. That's it. And the movie is completely shot. Its shooting is over, I think 6 months ago, and we are in the process of post-production. So our team, everybody is trying their best to bring the movie on cellulite at its best. So our VFX team and background music, our music director Stephen Devasi, he has done a fantastic job, not only for songs but for background also. So I'm looking forward to
சார் சரத் சார், இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது நீங்க இருக்கிற 2K கிட்ஸ்க்குலாம் புரியுற மாதிரி இந்த மாதிரி புராணங்களை எனக்கே படிச்சிருக்காங்க. அந்த படத்துல மைக் இல்லாம நீங்க பேசலாம் சகோதரர், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு சார். இந்த இந்த படம் டப்பட்டது மாதிரி வாய்ஸ் கேட்டதுன்னா உங்களுக்கு படத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. சொல்லுங்க. அதனால உங்களுக்கான பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் டூயேட் இல்லையே, அர்ஜுனா அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ? புராண படத்துல என்ன சொல்லணுமோ அதான் நடிக்க முடியும். அங்க போய் அர்ஜுனா அர்ஜுனா அங்க போட முடியாது. அர்ஜுனா நடிக்கிறதுலாம் நடிச்சாரு. அர்ஜுனா அந்த வார்த்தைக்கு வந்து அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார், அதை எடுக்க இவர் தயார், நான் நடிக்க தயார். நன்றி. சரத் சார் இங்க சரத் சார் இங்க ஆக்சுவலா உங்களுக்கு பிரதர் எப்படி இருக்கீங்க? பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, சினிமா வந்தாலும் இப்போ சமீப காலமா ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க, என்ன காரணம்? அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு பிரஸ் மீட் வச்சிருந்தேன். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு பிரஸ் மீட் சாயலாவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமி பற்றி தான் பேசுவாங்க, அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியும். அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு சிவபக்தரை பற்றி ஒரு படம். சிவபக்தரை பற்றி பேசும்போது சிவபக்தரை பற்றி தான் பேச முடியும், வேற எல்லாம் இங்கே வந்து பேசுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக வந்து நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.